தமிழ அழிச்சுக்கிட்டு இருக்கிறதே திராவிடம் தான். ஏன்னா தமிழுக்குள்ள அவன் போயிட்டாலே அவன் ஆன்மீகத்துக்குள்ள போறான். ஆன்மீக ரீதியா போனா ஹிந்துத்துவாவோட விஷயங்கள் நாலேஜுகள் அவன் புரிஞ்சுக்கிறான். அதன் மூலியமாக அந்த மனிதன் தனி மனித ஒழுக்கத்துக்கு போயிருவான். அப்படி போயிட்டா தனக்கு போஸ்ட் ஓட்ட ஆள் கிடைக்காது, திராவிடம் சொல்லி கைத்தட்ட ஆள் கிடைக்காது, அரசியல் கூலிப்பட கிடைக்காதுன்றக்காக நீ தமிழ்ல அழிச்சுக்கிட்டே வந்த. இப்போ முன்மொழி கொள்கை இந்த தமிழ்நாட்டுக்கு விரோதம்னு சொல்றாங்களா ஆட்சியாளர்கள்? ஆட்சியாளர் சொல்றான், எந்த பொதுமக்கள் சொல்றான், எந்த பெற்றோர் சொல்றான் சார், எந்த திராவிடன் சொல்றான் சார்? உங்க கணக்குப்படி எந்த திராவிடனா அது சொல்றானா? ட்ரெண்டிங் பண்ணிக்கிறவங்க பூரா பிஜேபி காரங்களா இல்ல ஆர்எஸ்எஸ் காரங்களா? அவங்களால ஆரம்பிச்சு வைக்கப்பட்டது. சாமானியன் வரைக்கும் தன்னோட ஆதங்கத்தை இதுல கொட்டிக்கிட்டு இருக்கான். இத சொந்த மாநிலத்துல எல்லா தரப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து இவ்வளவு எதிர்ப்பு இருக்குன்றப்ப அவரா வெக்கப்பட்டுக்கிட்டு ரிசைன் பண்ணணும். ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கு ரோட்ல கோலம் போடுறதும், மாணவர்களை கூப்பிட்டு பேச்சு போட்டி வச்சு அதுல யார் நல்லா எதிர்த்து மோடியை எதிர்த்து பேச வச்சு எழுதி கொடுத்து அவனுக்கு பாராட்டு கடிதம் கொடுக்குறது, இதுதான் வேலையா? இப்போ மும்மொழி கொள்கை அது வர்றதுனால தாய்மொழி தமிழை இழந்துருவோம் அப்படின்றாரு. தாய்மொழி தமிழ் இங்க எங்க வளர்ந்துருக்கு? நீ என்னைக்கு திராவிடன் எடுத்தையோ அன்னையில இருந்து அழிஞ்சுக்கிட்டே தானே இருக்கு. ட்ரெண்டிங் சொன்னீங்கல்ல, இதுல தமிழ்ல டைப் பண்ண தெரிஞ்ச எத்தனை பேர் இருக்கான்னு நினைக்கிறீங்க? சோசியல் மீடியால எந்த விஷயமா இருக்கட்டும், அப்பனுக்கு மகன் கொடுக்குற மெசேஜா இருக்கட்டும், மனைவிக்கு கணவன் கொடுக்குற மெசேஜா இருக்கட்டும், தமிழ்ல டைப் பண்றாங்களா? தமிழ் வார்த்தையை இங்கிலீஷ்ல டைப் பண்ற லட்சணத்தை தான் நீ தமிழ் வளர்த்துறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் பாஜகவோட மாநில நிர்வாகி சிவபிரபாகரன் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை மிகப்பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்கு. தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இந்த ட்ரெண்டிங்ல கோ அவுட் மோடி, கோ அவுட் ஸ்டாலின், இப்படி ட்ரெண்டிங்ல யாரு அதிகமா ட்ரெண்ட் பண்றதுன்ற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இது அவ்வளவு முக்கியமா சார்? இது அவ்வளவு முக்கியமான ஈஸியா நீங்க கேட்டீங்க. ஆனா இதுதான் இன்னைக்கு மக்கள் கிட்ட போய் சேர்ற விஷயம். யாருக்கும் பேப்பர் பார்க்க டைம் இல்லை. இதை பத்தி விவாதிக்க முன்னாடி டீ கடையில போய் சாப்பாருவாங்க, 4 பேர் பேசுவாங்க. இன்னும் அந்த பழக்கம் இல்லை. டிவி சேனல்ல கூட நியூஸ் சேனலை பாக்குறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. எங்க எப்ப யார் போய்கிட்டு இருக்காங்களோ அந்த நேரத்துல அவங்களுக்கு சேர்ற கருத்துக்கள், அதன்ல அவங்களோட ஆதங்கங்களை கொட்டுறதுக்கு இதுதான் நல்ல வழி. அது எல்லா தரப்பு மக்களும் ஈஸியா வருது. இன்னைக்கு சின்ன ரோட்டோர வியாபாரிகள் ஆரம்பிச்சு ஐடி ஃபீல்டில் இருக்கிற யாரும் இதுல விதிவிலக்கு இல்லாம கலந்துக்கிறாங்க. அதனால இது தேவையான்றதை விட இதுதான் இன்னுமே எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ற இடத்துல இருக்கு. இப்ப நீங்க கோ அவுட் ஸ்டாலின் சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டீங்க சார். நீங்க ஒரு 1 மில்லியனோ 2 மில்லியனோ ட்ரெண்ட் பண்ணிட்டீங்க. இதனால நீங்க என்ன பெருசா சாதிச்சிட்டீங்கன்னு ஃபீல் பண்றீங்க? இது கோபேக் மோடின்னு இது ஒரு வார்த்தை சொல்லுவேன்னு சொன்னதுக்கு மக்களோட ரியாக்ஷன் தான் இது. நீ எப்படி இவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு பிரதமரை, இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிற ஒரு ஆளை இவ்வளவு அசால்ட்டா நீ கெட் அவுட்னு சொல்லுவ? அப்ப உன்னே கெட் அவுட்னு சொன்னா என்னன்ற ஆதங்கம் இவங்க மனசுல இருக்க போய் தான் இப்ப ட்ரெண்டிங் பண்ணிக்கிறவங்க பூரா பிஜேபி காரங்களா இல்ல ஆர்எஸ்எஸ் காரங்களா? அவங்களால ஆரம்பிச்சு வைக்கப்பட்டது. சாமானியன் வரைக்கும் தன்னோட ஆதங்கத்தை இதுல கொட்டிக்கிட்டு இருக்கான். கோ அவுட் ஸ்டாலின்ற விஷயம். இத சொந்த மாநிலத்துல தன் மாநிலத்தை சார்ந்த எல்லா தரப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து இவ்வளவு எதிர்ப்பு இருக்குன்றப்ப அவரா வெக்கப்பட்டுக்கிட்டு ரிசைன் பண்ணணும். அவருக்கு தான், ஆமா, முதல்வர் பதவியை ரிசைன் பண்ணுங்க. அவருக்கு தான் சாய்ஸ் தான் ரெடி பண்ணி வச்சிட்டார்ல சார். மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க சார். நீங்க ஆமா சார், மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததான் பிரதமர். அவரை எவ்வளவு கேவலமானாலும் பேசுவீங்களா? எது நடந்தாலும் மத்திய அமைச்சரை ராஜினாமா செய், பிரதமர் ராஜினாமா செய், நிதி அமைச்சரை ராஜினாமா செய், நீ என்ன மையத்திற்கு பேசுற? அதெல்லாம் தவறான நீ பேசலாம். அப்ப நாங்க பேசினா மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா? உன்னோட பாணியில உன்னோட கருத்துப்படி இது மக்களோட கருத்தை ஏற்று நீயா ராஜினாமா பண்றீங்களா? இல்ல அதுக்குதான் செப்பரேட்டா தான் ஸ்டெப்னி வச்சிருக்கீங்களே, துணை முதல்வர்னு அறிவிங்க. அங்கிட்ட ஒரு 6 மாசத்துல அவரா உளறி போட்டு அவரே வெளியே போயிருவார். வரும் 2026 எலெக்ஷன் வரப்போகுது. நீங்க வாக்குகள் மூலம் அகற்றுங்க, ஜனநாயக முறைப்படி. நீங்க ஹேஷ்டாக்ல ட்ரெண்ட் பண்ணிட்டு அவர் எப்படி ராஜினாமா பண்ண முடியும்? அவர் சொன்னதுக்கு நம்ம ரியாக்ஷன் தான் பண்ணியிருக்கோம். ஆக்ஷனை உருவாக்குனவர்கிட்ட இந்த கேள்வி கேளுங்க. இன்னைக்கு எவ்வளவோ இருக்கையில நீ ஏன்டா ஒரு பிரதமரை இவ்வளவு அசால்ட்டா கெட் அவுட் மோடின்னு சொல்லுவேன்ற வார்த்தை நீங்க எப்படி சொன்னீங்கன்ற வார்த்தைய மக்கள் கேட்கிறான். அவங்களுக்கு நீங்க உங்களால பதில் சொல்ல முடிஞ்சா பதில் சொல்லுங்க. இல்ல சார், அவர் கெட் அவுட் மோடின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க தமிழர்களுக்கு எதிராக செஞ்சதுனால நாங்க கோ பேக் மோடினா
இனிமே அதே செயலை செஞ்சீங்கன்னா இனிமே கோபேக் கிடையாது, கெட் அவுட் மோடி தான். அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு விரோதமா எதுவும் செய்யாதீங்க. தமிழ்நாட்டுக்கு விரோதமா என்னைக்கும் செஞ்சதில்லை. இப்ப முன்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு விரோதம்னு சொல்றாங்களா ஆட்சியாளர்கள்? ஆட்சியாளர் சொல்றான், எந்த பொதுமக்கள் சொல்றான், எந்த பெற்றோர் சொல்றான், சார் எந்த திராவிடன் சொல்றான்? சார் உங்க கணக்குப்படி எந்த திராவிடனாவது சொல்றானா? சார் 1 கிலோமீட்டருக்கு கோலம் போட்டிருக்காங்க, மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நான் கூலிக்கு என்கிட்ட காசு இருந்தா இந்த உங்க ஆபீஸை சுத்தி கோலம் போடுவேன், திருப்பரங்குன்றம் மலையை சுத்தி கோலம் போடுவேன். நானே கரை வெட்டியை கட்டிட்டு தள்ளிச்சுட்டு இருந்தா பாருங்க மக்களோட எதிர்ப்பை பாருங்கன்னு வியூ எடுத்து ட்ரெண்ட் பண்ணலாம். போட்ட காசு இருக்கு, மக்கள் போட்டதாக இருக்காங்களா? அந்தந்த வீட்டுக்காரங்களே தான் காரி துப்பிட்டாங்களே. இந்த சின்ன கோலம் தாங்க நான் போட்டேன், இதெல்லாம் எங்க வீட்டுல போடுற வழக்கமே இல்லைங்க. அவங்களா வந்தாங்க போட்டாங்க, யாருன்னா அவங்க பேரையும் சொல்லிட்டாங்க. இதை விட என்ன இருக்கு? ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கு ரோட்ல கோலம் போடுறதும், மக்கள் இது மாணவர்களை கூப்பிட்டு வந்து பேச்சு போட்டி வச்சு அதுல யாரு நல்லா எதிர்த்து வந்து மோடி எதிர்த்து பேச வச்சு எழுதி கொடுத்து அவனுக்கு பாராட்டு கடிதம் கொடுக்குறது, இதுதான் வேலையா? இன்னைக்கு எத்தனை கற்பழிப்பு நடந்துகிட்டு இருக்கு, எத்தனை காவல்துறையை சார்ந்த பெண்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, காவல்துறையினரை எவ்வளவு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி கவலை இல்லாம நீ இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த வழியில அதுக்கும் பதில் சொல்லணும்ல. எந்த வேலை சார் பண்றாங்க? இது இந்த கோலம் போடுற வேலை இல்ல, அது எதிர்ப்பு, மக்கள் எதிர்ப்பு. மக்கள் எதிர்ப்பு நீயா தானே கோலம் போடுற, மக்கள் இல்லையே. மக்களை போட வச்சா பரவாயில்ல, மக்கள்ன்ற பேர்ல நீ தானே பண்ற. சரிங்க சார், இப்ப வந்து மும்மொழி கொள்கை அது வர்றதுனால நீங்க ஹிந்திய படிக்கிறதுனால துணை முதல்வர் என்ன சொல்றா, தாய்மொழி தமிழை இழந்துருவோம் அப்படின்றாரு. தாய்மொழி தமிழ் இங்க எங்க வளர்ந்துருக்கு? நீ என்னைக்கு திராவிடன் எடுத்தையோ அன்னையில இருந்து அழிஞ்சுக்கிட்டே தானே இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற வரைக்கும் கூட, அதுக்கு அடுத்து 1 வீடு 2 வீடு கூட 8ஆம் வகுப்பு வரைக்குமாவது தமிழ் கட்டாய மொழியாக இருக்கணும்னு ஒண்ணு இருந்துச்சுல. இன்னைக்கு என்ன நிலை சார்? இன்னைக்கு அரசு பள்ளியில 12ஆம் வகுப்பு வரையும் தமிழ் வழி பாடத்துல தானே படிக்கிறாங்க. அரசு பள்ளியிலேயே 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாயம் இருக்கணும் இருந்ததுல. இது அதனது தனியார் பள்ளிகள்லயும் இருக்கணும்னு ஒரு இது இருந்ததுல. அதை யார் ரிலாக்ஸ் பண்ணது? யாரு? திராவிடம் தானே. அப்ப நீ எதுக்கு ரிலாக்ஸ் பண்ண? இல்ல சார், இப்ப நீங்க அப்ப வந்து எல்லாமே தமிழ்ல தான் படிக்கணும்ன்ற ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா? தமிழையும் படிக்கணும், தமிழை தான் முதல்ல படிக்கணும். இன்னைக்கு யாருக்கு இன்னைக்கு இதே இப்ப நீங்க ட்ரெண்டிங் சொன்னீங்கல்ல, இதுல தமிழ்ல டைப் பண்ண தெரிஞ்ச எத்தனை பேர் இருக்கான்னு நினைக்கிறீங்க? நீங்க தான் தமிழை வளர்த்துட்டீங்களே எத்தனை வருஷமா. எதுல கோ பேக் ஸ்டாலின், கோ பேக் மோடி டைப் ஏதோ ஒண்ணுங்க. சரி, ஓகே. சோசியல் மீடியால எந்த விஷயமா இருக்கட்டும், அப்பனுக்கு மகன் கொடுக்கிற மெசேஜா இருக்கட்டும், மனைவிக்கு கணவன் கொடுக்கிற மெசேஜா இருக்கட்டும், தமிழ்ல டைப் பண்றாங்களா? இங்கிலீஷ தமிழ்ல தமிழ் வார்த்தையை இங்கிலீஷ்ல டைப் பண்ற லட்சணத்தை தான் நீ தமிழ் வளர்த்துறீங்க. தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு அங்கங்க போர்டு வைக்கிறேன்னு சொல்லி அந்த போர்டுக்கு பூரா 40% கமிஷன் வாங்குறேன். அதுக்காக வச்சு அந்த போர்டு வச்சோன்னா தமிழ் வளர்ந்துருச்சா? தமிழை வளர்க்க என்ன பண்ணி எத்தனை அரசு பள்ளியில இன்னைக்கு தமிழ் ஆசிரியர் இருக்காங்க? நீங்க நடத்துற எத்தனை பள்ளிகள்ல தமிழ் இருக்கு? அதுல எத்தனை தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க? பொற்கிளி கொடுக்குறேன்னு பேருக்கு ஒரு ரிட்டையர்ட் ஆன யாரையாவது கொண்டு வந்து நிப்பாட்டி கொடுத்துட்டா நீ தமிழை வளர்த்தாத அர்த்தமா? தமிழை வளர்க்க நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க சார். இவ்வளவு காலத்துல இந்த இளைஞர்கள் மத்தியில தமிழ் அழிஞ்சு போனதுக்கு யார் காரணம்? மோடி காரணமா? இவ்வளவு நாள் தான் நீங்க மும்மொழி கொள்கையை விடலையில தமிழை வளர்த்துட்டீங்களா? தமிழ் நிலைச்சு நிக்குது சார். நீங்க தமிழை அழிச்சிட கூடாதுன்றகாண்டி தான் தமிழை அழிச்சுக்கிட்டு இருக்கிறதே திராவிடம் தான். தமிழை முழுமையாக படித்தால், நான் படிக்கிற காலத்துல ஆத்திச்சூடி அறஞ்செய்ய விரும்பல ஆரம்பிச்சு எல்லா ஒரு இது திருப்பாவை திருவெண்பாவை எல்லாம் இருந்துச்சுல்ல சார். இன்னைக்கு இதெல்லாம் ஏன் சார் குறைஞ்சிச்சு? ஏன்னா தமிழுக்குள்ள அவன் போயிட்டாலே அவன் ஆன்மீகத்துக்குள்ள போறான். ஆன்மீக ரீதியா போனா ஹிந்துத்துவாவோட விஷயங்கள் நாலேஜுகள் அவன் புரிஞ்சுக்கிறான். அதன் மூலியமாக அந்த மனிதன் தனி மனித ஒழுக்கத்துக்கு போயிருவான். அப்படி போயிட்டா தனக்கு போஸ்ட் ஓட்ட ஆள் கிடைக்காது, திராவிடம் சொல்லி கைத்தட்ட ஆள் கிடைக்காது, அரசியல் கூலிப்பட கிடைக்காதுன்றக்காக நீ தமிழ்ல அழிச்சுக்கிட்டே வந்த. எப்படி எந்த விதத்துல திமுக தமிழ் அழிச்சுன்னு சொல்றீங்க? நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ் பாடத்திட்டத்துல இருந்த தமிழ் பாடங்களையும் இன்னைக்கு இருக்கிற பாடங்களையும் பாருங்க. அன்னைக்கு புலவர்களும் இவங்களும் தமிழ் தமிழுக்காக உருவாக்குன எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீயா தமிழ் புலவர்னு சொல்லி யாருக்கு பட்டம் கொடுத்தையோ, யார இந்த திராவிடம் ஈவேராவை பத்தி புகழ்ந்து பேசுறவன் இந்த இவர் திண்டுக்கல் லியோனி மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு அவங்கதான் தமிழ்னு சொல்லி, இந்த சுகிசிவ மாதிரியால உனக்கு பூஜா தூக்குறவன தமிழ்னு சொல்லி அவன் உன்னை புகழ்ந்து பாடுறவனோட கதையெல்லாம் பாடத்திட்டத்துல ஏத்தி மக்களோட மூளையை மாணவர்களோட மூளையை மழுங்கடிச்சுல வச்சிருக்க, அசுத்தம் படிஞ்சல கிடக்கு. அது தமிழ் வளர்ப்பா? இப்ப திமுக மொழிப்போர் தியாகின்னு அவங்க தமிழுக்காக உயிர் விட்டவங்க சார். அந்த திமுக இருந்தவங்க, அந்த திமுக குடும்பத்தை சார்ந்த தமிழுக்காக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க அமைச்சர் குடும்பத்துல யாராவது இருக்கானா? முதலமைச்சர் குடும்பத்துல யாராவது இருக்காங்களா? இல்ல நீங்க தமிழுக்காக உயிரை விட்டதுல விடுங்க. இன்னைக்கு போராட ரோட்ல
இல்ல திமுக சார், சேர்ந்தவங்க தானே. திமுக சார்ந்தா இவங்களே வந்து இப்ப அப்ராணிகளை இவங்களே வந்து சாக கொடுக்கறதானே இவங்க வேலை. அப்ப அவனுக்கு இருந்த உணர்வு உனக்கு இல்லைன்னா அவனல்ல முதலமைச்சர் மீண்டும் ஒரு மொழி அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருத்தனை நீ துணை முதலமைச்சர் இருக்கிறியா? திமுக துணை முதல்வர் சொல்றாரு மீண்டும் ஒரு மொழி போருக்கு தயாராகுங்கன்றாரு. இன்னும் நான் இன்னும் வந்து அந்த காலத்து மாதிரி 4 கேனை இங்க இருப்பேன், அவனை கொண்டு விட்டு அவனுக்கு வந்து பொற்கிளி கொடுக்குறேன் நீங்க ஓட்டிக்கலாம்னு நினைக்கிறா? மீண்டும் ஒரு தமிழ் இல்ல சார், எந்த அர்த்தத்துல ஒரு துணை முதல்வர் சொல்லியிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது மீண்டும் ஒரு மொழி போருக்கு தயாராக அவங்க எல்லாம் இன்னும் வந்து தமிழை சொல்லி மக்களை டெம்ட் ஆக்கி அதன் மூலியமா வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க தப்ப பூரா மறைக்கிறதுக்கான வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இனிமேல் எடுபடாது. இல்ல மக்கள் அந்த அளவுக்கு சார் அறியாமையில இருக்காங்க. அப்படி அறியாமலே இருந்தாங்க, அறியாமலேயே இருக்க வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அரசு கொடுக்கிற இலவசத்தை எதிர்பார்த்தோம், அன்னைக்கு ஓட்டுக்கு கொடுக்குற அந்த அன்னைக்கு கொடுக்குற பணத்தை எதிர்பார்த்து அந்த ஏழ்மை நிலையிலையும் அந்த அறியாமை நிலையிலையும் இவனை வைக்க வரைக்கும் தான் இந்த திராவிட ஆட்சி இங்க இருக்குன்றது இவங்களுக்கு நல்லா தெரியும். இல்ல அப்படி அந்த மூல மந்திரத்தை இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதான் சார், அப்படி நீங்க பொத்தாம் பொதுவா சொல்ல முடியாது. நிறைய மக்கள் வந்து அதாவது சாமானிய மக்களே பேசுறாங்களே பேட்டிகள்ல, அதாவது எங்களுக்கு வேணும் எக்ஸ்ட்ரா ஒரு மொழியை கத்துக்கணும்னு சொல்றாங்க, தெரியுறாங்கல்ல. ஆனா ஓட்டு போடுற நேரத்துல அவங்க இந்த 500 1000 அவங்களுக்கு பெருசா இருக்கு. அது வந்து அவங்களோட தப்பு இல்ல, அவங்களோட இயலாமையும் அவங்களோட வறுமையும் அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பான். இல்ல சார், இலவசத்தையும் இந்த பணத்தை ஓட்டு பணத்தையும் எதிர்பார்க்கிற நிலையிலேயே வச்சுக்கிட்டு இருந்துட்டு இந்த வாங்கின கடனுக்கு வந்து நாணயமா திருப்பி கொடுக்கணும்ன்ற எண்ணம் மக்களுக்கு இருக்கோ இல்லையோ, வாங்கின காசுக்கு கரெக்டா ஓட்டு போடணுன்ற எண்ண நாணயம் வந்து மக்கள்கிட்ட இருக்கு, தமிழ்நாடு மக்கள்கிட்ட. அது இருக்கிற வரைக்கும் தான் தான் ஜெயிக்க முடியும் தெரியும். இவங்க என்ன ஆதங்கமா வந்து எனக்கு ஹிந்தி வேணும், கன்னடம் வேணும், தெலுங்கு வேணும் எல்லாம் பேசுவாங்க. இப்ப சார், ஹிந்தின்ற விஷயத்தை இவங்க கொண்டு வந்து சொல்றதே தப்பா இல்லையா? ஹிந்தியை வந்து 3வது மொழியா கட்டாயம் எடுத்துக்கிறன்ற வார்த்தை எங்கேயுமே இல்லைன்றத எல்லா பேரும் சொல்றாங்க. ஏன் திராவிட பேச்சாளர்கள் கூட அதை சொல்ற வேற வழி இல்லாம சொல்றாங்க. அப்படி இருக்கையில இங்க நம்ம மதுரையில இருக்கிற தளபதியா இருக்கட்டும், இல்ல வைகோ குடும்பமா இருக்கட்டும், இப்படி அரசியல் இருக்க மாற்று மொழி பேசக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்கட்டும், அவங்க பிள்ளைகள்ல வந்து காசு இருக்கு, பணம் இருக்கு, கொண்டு போய் வந்து நீ எந்த ஸ்டாண்டர்ட்லயும் படிக்க வச்சுற. அதை சார்ந்த தொண்டர்களோட குடும்பத்தை சார்ந்து தாய்மொழியை படிச்சுட்டு போறானே, தமிழ் கட்டாயம் 8வது வரைக்குமாவது இந்த முழுக்க தமிழ் இருக்கணும்னு வச்சுக்கிருவான். அவங்களுக்கு அவங்களோட தாய்மொழியை வந்து தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ படிக்கட்டும், அதையே நீ தடுக்கிற? ஹிந்தி வந்து இந்த பூச்சாண்டி எவ்வளவு நாளைக்கு? இல்ல சார், ஹிந்தி சார் இப்பதான் நான் இன்னைக்கு காலையில தான் பாண்டியன்ல வந்து இறங்குறேன், மகா கும்ப மேல போறேன். சரிங்க சார். இங்க இருந்து சென்னையை தாண்டினல இருந்து எனக்கு ஒரு டீ வேணும்னா கேட்க முடியல. ஹிந்தி தெரிஞ்ச ஒரு ஆளை நான் வந்து கூட வந்து இருந்தாதான் கூட ஒட்டிக்கிட்டே தான் போக வேண்டி இருக்கு. இந்த கேவலம் என்னோட போட்டும், என் பிள்ளைகளுக்கு என் பேரன் பேத்திகளுக்கு தாண்டட்டும். அப்ப ஒரு டீக்காக தான் எங்கேயுமே பேசணுமா சார்? வழி கேட்கணும், ஆட்டோ கேட்கணும், வாகனம் கேட்கணும். ஆங்கிலம் ஆட்டோக்கார் இங்க இருக்கிற ஆட்டோக்காரருக்கு வந்து ஆங்கிலம் தெரியுமா? அப்ப இல்ல கைவண்டி ரிச்சாக்கார் இன்னைக்கு வந்து அங்க எதுவுமே இல்ல சார். புரோகிதம் பண்ணிக்கிட்டு இருக்கவருக்கு ஆங்கிலம் இல்ல சார். அங்க போறோம், நம்மள வந்து என்ன சொல்லணும், நம்ம அந்த திதியோ நட்சத்திரங்களோ இதுகளோ கூட சொல்றதுக்கு எனக்கு வந்து தெரியல. அதுக்கு ஒரு ஆளை பக்கத்துல உட்கார வச்சு சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கையிலே வந்து டிடிஆர் வந்து அங்க இருக்கிற டிடிஆர் மாறிட்டாருன்னா அவர் செக்அப் பண்றப்ப அவர் கேட்கறதுக்கு பாச தெரியாம பெப்பன்னு தெரியும். இதெல்லாம் மாறுறதுக்கு ஹிந்தி படிச்சாதான் என்ன? இல்ல சார், நான் இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டுல நீங்க இந்திய படிக்க சொல்றீங்களா, இந்தியா முழுவதும் ஆங்கிலத்தை படிக்க கத்து கொடுத்துருங்க. கத்துக்கிட்டு தானே இருக்காங்க. எங்க ஆங்கிலத்தை யார் கத்துக்கிறாம? இல்ல சார், ஆங்கிலம் எல்லாரும் கத்துக்கிட்டா நீங்க இப்ப அவங்க தாய்மொழியில வந்து அந்தந்த மாநிலத்தில் பேசுறதுன்றது இங்க இருக்க தமிழ் உணர்வு அங்க இருக்கிற பீகாரிக்கோ கர்நாடகத்துக்காரனுக்கோ தெலுங்கர்களுக்கோ இருக்காதா? இருக்கும் கண்டிப்பா. அப்ப வந்து அவங்க அதுலதானே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ என்ற ஆங்கிலம் பேசுன்னு நாங்க என்ன தந்தை பெரியாரா? ஆங்கிலத்துல பேசு, தமிழ் பேசாதன்னு சொல்றதுக்கு. அவனுக்கு என்ன பாலிசியோ அதுல பேசு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கத்துக்கிறதுக்கு நானும் முயற்சி பண்றேன், ஏன் அறிவை வளர்த்துக்கிறேன்றத நம்ம இங்க இருந்து போறது இல்ல. அவங்க இங்க வந்தா வந்து அவங்க தமிழ் பேசட்டும். தமிழுக்கு நம்ம வந்து பிரதமர் கொடுக்கிற ஒரு முக்கியத்துவத்தை இது வரைக்கும் எந்த முதல்வராது கொடுத்திருக்காங்களா? இங்க இவரா இருக்கட்டும், இவங்க அப்பாவா இருக்கட்டும், இவங்க அப்பாவுக்கு அப்பா கலைஞரா இருக்கட்டும், யாராவது வந்து தமிழுக்கு இது பேச்சுக்கு அவங்க நயமா பேசி கைத்தட்டல் வாங்குறதுக்கும் ஏமாற்றுறதுக்கும் தான் இந்த தமிழை பயன்படுத்தி இருக்காங்க. வளர்க்கறதுக்கு அவங்க யாருமே தமிழை வளர்க்க. தமிழுக்கு நீங்க சொல்லிக்கிட்டே போலாம் சார். கலைஞர் அவ்வளவு பண்ணிருக்காரு சார். நீங்க எவ்வளவு பட்டியலிடும்னா இன்னைக்கு ஒரு நாள் போதாது. எங்க ஒவ்வொன்றையும் நீங்க சொல்லுங்க. நான் அது என்ன எவ்வளவு புத்தகங்கள் எழுதியிருக்காரு, எவ்வளவு இலக்கியங்களை எழுதியிருக்காரு சார். திராவிடம்ன்ற பேர்ல, கடவுள் மறுப்புன்ற பேர்ல தனி மனித ஒழுக்கத்தை கெடுக்கிற புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதுக்கு வந்து பேசினா அது வந்து 2 புஸ்தகத்துல நம்ம தலைவர்கள்லாம் சொல்றாங்கல்ல, அது மாதிரி வந்து வனவாசம் இது மாதிரி வார்த்தையை நான் சொல்லிட்டு போயிடலாம். அதை தாண்டி மாற்றான் தோட்டத்து மல்லிகைத்துக்கு மனம் இருக்கு, அதனால பக்கத்து வீட்டுல எட்டி பாருங்கலாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் தமிழா? இதுக்கு அது என்னது தமிழ் பேர் வைத்தால் அதுக்கு வந்து வரி விலக்குன்னு சொன்னீங்களே, எத்தனை படம் வந்து அப்படி தமிழ்ல பேர் வச்சு தமிழை வளர்த்துட்டீங்க?
இல்ல அது மாமனாரின் என்பவரின் ஒருத்தன் தமிழ் படம் எடுக்கிறான், அதுக்கு வரி விலக்கு கொடுப்பீங்களா? இது தமிழ் வளர்க்குற லட்சணமா? இது தமிழை வளர்க்க தமிழ்ல இருந்த இந்த மகராதியில இருந்த இருக்கிற புராணங்கள்ல இருக்கிற வார்த்தைகளையும் இதுகளையும் அதுக்கான அர்த்தங்களையும் மக்களுக்கு புரிய வை. உனக்கு ஏத்த மாதிரி சட்டமன்றத்துல வந்து பாவாடை நாடா வியாபாரத்து பாரு தமிழ் திராவிடம் தெரியும்னு சொன்ன அந்த தமிழ் தான் வளர்த்ததா? எது தமிழ் வளர்த்தது? இல்ல சார், அவர் கோப்புகளை அவிழ்த்து பார்க்க சொன்னது சார். அது இவ்வளவு நாகரீகமா அது, அதாவது அவர் தமிழ்ல வந்து எவ்வளவு அநாகரீகமான வார்த்தைன்னு சொல்லிட்டு அதை இப்படி தப்பிச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்காரு. அதே பாணியில இப்ப ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. ஏன்னா அதை பூரா வந்து தவறா தமிழை எப்படி வார்த்தை அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுன்றதான் இவங்க வளர்த்த தமிழ். உண்மையான அர்த்தத்தை மேன்மையை கொடுக்குற எந்த தமிழும் இவங்க வளர்த்ததே இல்லை. ரொம்ப நன்றி சார்.